Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சினிமாவில் வில்லனா இருந்து ரியல் லைஃப்ல நமக்கு பார்க்கும்போது இந்த மனுஷன் தங்கமான மனுஷனா இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகெயின் வந்து 2024 ப்ரூவ் பண்ணவர் தான் மன்சூர் அலிகான் அவர்கள். அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அதாவது கஞ்சா பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கில் வந்து போலீஸார் விசாரணையில் வந்து அவர் வீடியோலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் சோசியல் மீடியாவில். அவர் வந்து ஃபேஸ் பொத்திக்கிட்டு போனது, ஃபேஸ் மூடிக்கிட்டு போனது, அது வந்து எல்லாரும் வந்து அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறைய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மகங்க அவன் நல்லா படிப்பான், அதெல்லாம் தாண்டி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இவ்வளோ படிச்சிருக்கேன், ஆனால் நான் சினிமா தான் வருவேன், நான் சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசை இருந்ததா வந்து அவர் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது அது எப்படின்னா ஒரு அப்பனா அதெல்லாம் சொல்லிட மாட்டாரு, கேஷுவலாக அவனுக்கு பிடிச்சிச்சுங்க அதனால் அவன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி வந்து அந்த அப்பாவும் மகனுக்கான ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு. அதை பார்க்கும்போது சரி ஒரு அந்த அளவுக்கு மகன் கூட நல்லா க்ளோஸாக ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். அவருடைய முதல் படம், அந்த படத்துக்கோட ப்ரொமோஷன்லையும் அவனுக்கு 2 ஹீரோயின் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக அவர் வந்து இந்த கஞ்சா வழக்கு அப்படின்றதுல போகும்போது அவர் மீட் பண்ணுறாரு மகனை. அங்கே மகன் இருக்கிறாரு. கஞ்சா அடித்தா சும்மா விடுவாங்க, கஞ்சா அடிச்சேல சரி போ ஒரு 15 நாள் நீ உள்ளே இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொது இடத்துல ஒரு மனுஷன் பேசுகிறாரு, ஒரு தகப்பனாக பேசுகிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பாலிவுட்டில் ஷாருக் கான் சார் இதெல்லாம் நம்ம நிறையா வந்து பார்த்துருப்போம். என்னதான் இருந்தாலும் மகன் அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள தனியாக கூட்டு போய் இந்த பாடுறா இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் பொது இடத்துல வச்சுக்கிட்டு நீ பண்ணது தப்பு தான்டா அப்படின்னு சொல்கிறது உண்மையில் ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுக்கப்புறம் அவருக்கும் அது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவரும் வந்து ஓகே நம்ம அப்பா இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது தன்னுடைய வழியை மாற்றுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சொசைட்டிக்கு என்னதான் என் பிள்ளையா இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இங்கே அதிகமாக வந்து பேசப்பட்டுச்சு. ஓகே இந்த மனுஷனை படத்தில் தான் நம்ம வந்து அப்படி பார்த்துருக்கோம், இந்த மனுஷன் ரியலாகவே இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக வைரலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து நிறையா வீடியோஸ் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருப்போம். அது ஒவ்வொரு நடிகர்கள் இறந்து போன டைமாக இருக்கட்டும், அவர் வந்து அங்கங்கே போய் உட்காந்து அவர் முழுசாக அப்படியே என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட நிறையா வீடியோ அதையும் நம்ம பார்த்துருப்போம். உண்மையிலே வந்து அவர் வந்து சினிமாவில் வில்லன், ரியல் லைஃப்பில் ஹீரோ அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் சொன்னதான் உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்ருங்க. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.